2 நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல போட்டு உடைச்சிருக்காரு. இப்ப இந்த ஒரு விஷயம் தான் காட்டுத்தீ போல எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், இல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் இதான் வைரலா சுத்திட்டு இருக்கு. அப்படி என்ன அவர் சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பிஜேபி வந்து திருட்டுத்தனம் பண்ணி தான் இந்த ஆட்சியை அமைச்சிருக்காங்க, ஏகப்பட்ட கள்ள ஓட்டுகளை வந்து போட வச்சுதான் இந்த ஆட்சியை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி மேல குற்றச்சாட்டு வைக்கிறதா இருக்கட்டும். அண்ட் அதே சமயத்துல எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுக்கு உடந்தையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி அலிகேஷன் வச்சிருக்காரு. இப்போ இந்த அலிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வெறும் வாயில அவர் பேசல, எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணிருக்காரு. பெங்களூர்ல இருக்கக்கூடிய மகாதேவபுரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தொகுதி ஒன்று இருக்குது. அந்த தொகுதியில 1,250 ஓட்டுகள் வந்து போலியான ஓட்டுகள் பாஜக வாங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப், ஒரு அட்டாம்பாம தூக்கி மக்கள் முன்னாடி போட்டு உடைச்சிருக்காரு. இப்ப இதுக்கு பிஜேபி என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. அதுலயும் எலெக்ஷன் கமிஷன் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் நம்பி தான் நம்மள ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். பட் இங்கேயே இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் வேலை, ஸ்கேம் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம யாரை நம்பி ஓட்டு போடுறோம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்தை பத்தி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.